நீங்க சொல்றது சாருகேசில பண்ண வசந்த முல்லையா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா. ஒரே ராகத்துல ஒரு 10 பாட்டு 10 பாடியிருப்பார். பாடல் ஆமா. பாடியிருந்தீங்க. ஆனா பொதுவா எல்லாருமே நான் அந்த குரல்ல பாடுறதா சொல்றாங்க இல்லையா? அது வந்து சொல்றீங்க நீங்க. ஆனா நான் வந்து அந்த சாயல் அவங்களுடைய தமிழ் உச்சரிப்பு இருக்கு இல்லையா? இப்போ உதாரணத்துக்கு எம்கேடி ஐயா பாடுறது பார்த்தீங்கன்னா, "மன்மத லீலையை வென்றார் உண்டோ" இங்கே தான் அவரோட தமிழ் உச்சரிப்பு வரும். ஓப்பனா இப்போ டிஎம்எஸ் ஐயா தான் பாட்டும் நானே பாவமும் நானே பாடும் உன்னை நான் பாட வைத்தேனே அப்படின்னா ஓப்பனாக இருக்கும் அந்த வாய்ஸ். எம்கேடி ஐயாவோட டோன் வந்து மன்மதல் லீலையை வென்றார் உண்டோ இப்படி தான் இருக்கும். இப்போ டிஆர் மகாலிங்கம் ஐயாவும் இதே கொஞ்சம் செந்தமிழ் தேன் மொழியாள் நிலாவென சிரிக்கும் மலர் கொடியாள் நிலாவென சிரிக்கும் மலர் கொடியாள் இப்படிதான் அவரோட தமிழ் கொஞ்சம் கொஞ்சம் ஓப்பனாக இருக்கும். சீர்காழி ஐயாவது ஒரு வெங்கல குரல். அது அவரு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கணீர். உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது அப்படின்னு ரொம்ப அவருதான் தூள் ஆணி அரைஞ்ச மாதிரியான ஒரு குரல். இப்படிதான் இப்போ எஸ்பிபி சார் எடுத்துக்கிட்டீங்கன்னா வா நிலா நிலா அல்ல உன் வாலிபம் நிலா இது இந்த மாதிரி அவங்களுடைய அந்த தமிழ் உச்சரிப்பு அந்த அவங்க ஸ்டைலை ஃபாலோ பண்ணி பாடுறேன். என் குரல்ல தான் அதை நான் அப்படி பாடுறேன். உங்களுக்கு கேட்கும்போது அவங்களே பாடுற டோன் கேட்குதுன்னு சொல்றீங்க இல்லையா? அது எனக்கு அதான் ஆச்சரியமா இருக்கு.